சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, மிக மிக அவசரமான செய்திதான். இதை நீ கேட்டுத்தான் ஆக வேண்டாம். ஏனென்றால் பல விஷயங்கள், நான் சொல்லும் பல விஷயங்களை கேட்காமல் நீ உதாசீனம் செய்துவிட்டுத்தான் நகர்ந்திருக்கிறாய். ஆனால் நடந்த பிறகுதான் சாய் என்னிடம் இது போல சொல்லியிருந்தால் நான் சிறு விஷயங்களை பார்த்திருப்பேனே, சில விஷயங்களை நான் தடுத்திருப்பேனே என்று சொல்கிறாய். தங்கமே, பல விஷயங்கள் பல முறை நான் சொல்லுவேன். ஆனால் நீ எதையுமே காதில் வாங்கியது கிடையாது. பரவாயில்லை, இதற்கு பிறகாவது நீ காதில் வாங்கு. நிச்சயமாகவே நல்லதுதான் நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை பற்றி மிக மிக அதிக கவனம் உள்ளது. ஆனால் அந்த கவனம் அனைத்துமே இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையில் இருக்கட்டும். ஏனென்றால் இதற்கு முன்புதான் எதிர்காலம் எதிர்காலம் என்று ஓடி ஓடி பாதி நாட்களை விட்டாய். எதிர்காலத்தை என்னுடைய கையில் ஒப்படைத்த பிறகு எதற்கும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமானது கிடையவே கிடையாது. வாழ்வில் நீ இன்பமாக இருக்க அனைத்து திட்டமாகவே நான் போட்டுள்ளேன். எப்படி கிடைக்க வேண்டும், எந்த முறையில் நீ வாழ்ந்தால் உனக்கு நல்லது, அனைத்துமே நான் உனக்கு முடிவு செய்தபடிதான் நடக்கும். நீயாக ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டு அது நடக்கவில்லை என்று சொல்ல வேண்டாம். நான் எல்லாமே உனக்கு முன்பே திட்டம் போட்டு விட்டேன். திட்டம் போட்டபடி அனைத்துமே உனக்கு நடக்கும். உன்னுடைய வாழ்வில் எது எது கிடைக்க வேண்டுமோ அது நிச்சயமாகவே கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி நினைக்காமல் இப்பொழுது நடக்கும் வாழ்க்கையை பற்றி மட்டும் சிந்தி. எதிர்காலம் என் கையில் இருக்கிறது. இப்பொழுது நீ எதை செய்கிறாயோ அதுவே உன் எதிர்காலம் ஆகும். நிச்சயமாகவே இப்பொழுது உன் வாழ்வில் நீ திருப்தியாக இருந்தால்தான் எதிர்காலத்தை பற்றி நல்ல முறையில் உன்னால் யோசிக்க முடியும். இப்பொழுதே நீ குழம்பி தவிக்கிறாய். எதிர்காலத்தை பற்றி நீ யோசித்தால் இப்பொழுது இருக்கும் விஷயத்தையும் விட்டு விடுவாய், எதிர்காலத்துள்ள விஷயத்தையும் விட்டு விடுவாய். பொறுமையாக இரு. எதுவாக இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யாமல் நிதானமாக செய்தால் உனக்கு பிடித்த மாதிரி உன் வாழ்க்கையை அமைத்து நானே தருவேன். அவசரம் வேண்டாம். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வாழ்ந்து வா. நிச்சயமாகவே உன்னுடைய பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் ஒரு நாளும் உன்னை கைவிடவே விடாது. நீ ஆசையாக கேட்டது, உன்னுடைய வாழ்க்கையில் நீ எது எப்பொழுது எது வேண்டும் என்று கேட்டாயோ அது அப்பொழுது நேரத்திற்கு சரியாகவே கிடைக்கும். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நான் தான் அல்லவா? அனைத்தும் உனக்கு திருப்தியாக செய்து தருவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா? அதனால் நிம்மதியாக இரு. உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தி தருவது என் கையில் உள்ளது. எப்பொழுதும் நான் இருப்பேன், உனக்காக இருப்பேன். ஓம் சாய்ராம்.